வெடிக்கையில மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் சம்மர் சேல் சில் அவுட் சேல் சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் அம்மா அவர்களால் ஒதுக்கி வச்ச அந்த அண்ணன் வீட்டு குடும்பமே வந்து உள்ள போயஸ்காரங்க வரக்கூடாது, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. நான் முதலமைச்சராக இருக்கிற போது யாரும் என் பேரை வச்சு எதுவுமே நீங்க எந்த உதவி எங்கேயும் நாடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டு வச்சிருந்தாங்க. அது இருந்தும் கூட ரகசியமாக தீபா அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் முழுக்க ஒரு உதவிக்கரம் நீட்டி இருந்தாங்க சின்னம்மா அவங்க. ஆனால் ஒரு கடத்தை எங்களை நிரந்தரமாக பிரித்தது வந்து சசிகலா குடும்பம் தான். எங்களை மட்டும் இல்லை, ஜெயலலிதாவோட நண்பர்கள் யாரையுமே அவங்களோட நெருங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வளையத்தை வந்து இவங்களே அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாளத்தை கொடுக்கிற போது வாயை திறக்கிற குதிரை, கடுவாளத்தை கொடுக்கும் போது வாயை மூடிக்கிறோம். அது மாதிரி வருமானம் இருக்கும் பொழுது, அவங்க திரையுலகத்துல சிறப்பா போகும் பொழுது, நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, அன்னைக்கு இவங்களை வச்சு யூஸ் பண்ண இந்த குடும்பம் அரசியலுக்கு வந்தோடனே ஆபத்துகள் நிறைய வருது, பண விரயங்கள் நிறைய வருது. அப்படியே ஒதுங்கி போன இந்த குடும்பம் அன்னைக்கு உறுதுணையா இருந்தது யாரு? சின்னம்மா இருக்க போய்தான் அம்மா அவர்கள். இல்லைன்னா இந்த அம்மாவுடைய உறவினர்கள் என்னைக்கே வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. இவங்க தான் வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா பணத்துக்காக பயன்படுத்தினாங்க. அம்மா அவர்களை பணத்துக்காக பயன்படுத்தின கூட்டம் தான் அம்மாவுடைய உறவினர் கூட்டம். சகோதரி தீபா அவர்களை வந்து அந்த குடும்பத்துல யாருமே பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இதை தவறா சொல்லி அந்த சகோதரியை வந்து நான் தப்பா பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு எதனால பேசுறேன்னு தெரியல. அம்மா அவங்க என்னுடைய உறவினர்கள் யாருமே போயஸ்காரன் வரக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, அதுதான் அவங்க சொல்றது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தீபா இருக்கிறாங்க, தீபக் இருக்கிறாங்க, அவங்க உறவினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் வரவழைச்சு ஒரு அரசியல இறக்கி ஏதோ ஒரு பொறுப்புகளை கொடுத்துக்கலாமே? இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் மாதிரி ஒட்டுமொத்தமாவே வந்து ஜெயலலிதா ஒரு பிடியில வந்து சசிகலா வச்சிருந்தாங்க. அதிமுக வந்து தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஜெயலலிதாவோட சொத்துக்களை அபகரிக்க பார்த்தாங்க, எல்லாத்தையும் தன்மைப்படுத்த பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பொதுவில் இருக்கத்தானே செய்யுது. இல்ல ஒரு விஷயம், நட்டு கலந்த போலவே மெண்டலானவன் ஆகாதவன், தொண்டர்களால் ஏத்துக்கிறாதவன், தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், மக்களால் தொகுதியால் புறக்கணிக்கப்பட்டவன் எல்லாம் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லுவேன். திண்டுக்கல் சீனிவாசன் நட்டு கலந்து போனார். அதே போல நத்தம் விஸ்வநாதன் தொண்டர்களால் அவருடைய தொகுதி மக்களால் ஒதுக்கப்பட்டவன். சின்னம்மா தலைமை ஏற்காம, சின்னம்மாவை கட்சிக்குள்ள இணைக்காம, எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் யாருடைய தயவு இருந்தாலும் அதிமுக வெற்றி வர முடியாது. அது எந்த மாற்றமும். அடுத்த எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது எடப்பாடி பழனிசாமி. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கரண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் செய்தி சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சசிகலாவுக்கு எதிராக அடக்கியிருக்காங்க. அதாவது எங்கள் குடும்பத்தை வந்து நெருங்க விடாமல் தடுத்தாங்க, ஜெயலலிதாவோட பேரை கெடுத்ததே சசிகலா தான், கட்சியை வந்து அபகரிக்க நினைச்சாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடக்கியிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல சகோதரிக்கு நாங்க இப்பவும் சகோதரி அவங்கள வந்து நாங்க மதிக்கிறோம், அவங்க குடும்பத்தையும் மதிக்கிறோம். ஆக்சுவலா வந்து அம்மா அவங்க புரட்சி தலைவி அம்மா அவங்க அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி திரை உலகத்துல இருக்கிற பொழுது, அதுக்கு நடனங்கள் ஆடும் பொழுது, நடனங்கள் ஆடுவாங்க. பரதநாட்டியத்துல நம்ம பேர் போனவங்க தான் அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பம், அம்மாவுடைய குடும்பம், அண்ணனுடைய குடும்பம் முழுக்க அம்மாவுடைய தாயையும் சரி இவங்களையும் சரி முழு கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்த கதையை சொல்ல வரேன், நான் உண்மையான விஷயத்த சொல்ல வரேன். அம்மா அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்க ஒரு இடத்துக்கு ப்ரோக்ராம் போக முடியுமா போக முடியாது என்ற சூழ்நிலையெல்லாம் அறியாம கூட 3 இடத்துல 4 இடத்துல அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு நீ போயிட்டு ஆகணும், அங்க ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை கொண்டு வச்சு முழுக்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த திரை உலகத்துல இருக்கிற போதே அவங்க முழுக்க அம்மா வச்சே அவங்க வந்து அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடி என்னன்னா, அரசியல் சரி திரை உலகத்துல வரும்போது வருவாய் இருந்துச்சு, சம்பாத்தியம் இருந்துச்சு, அம்மா அவங்களை வச்சுட்டு அவங்க முழுக்க அவங்க பொழப்பு நடத்தினாங்க. திடீர்னு அரசியலுக்கு வரும்பொழுது, அரசியலுக்கு அம்மா வந்த உடனே நல்ல பேச்சாற்றல் இருக்கு, உங்களை ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்குறாங்க, அவங்க மாவட்ட வாரியா ஒரு நல்ல மைக்க பிடிச்சி பேசும்போது எதிரிகள் உருவாகுறாங்க. அம்மாவுக்கு வந்து கல்லறியில விழுகுது. அப்ப இவங்க பின்னாடி நம்ம இருந்தமாக்கும் அது தவறா போயிடும், நம்ம ஒதுங்கிடுவோம். வரும்பொழுது இருந்த இந்த குடும்பம், அம்மாவுடைய அண்ணனுடைய குடும்பம், தீபாவுடைய குடும்பத்தை தான் சொல்ல வரேன் நான். ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு எல்லாமே ஒதுங்கிடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, ஒதுங்கிடுறாங்க. அது அம்மாவுக்கு தெரியும். அப்படி இருக்க காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்கிறாங்க.
பண இழப்பை சந்திக்கிறாங்க. அந்த டயத்துல உறுதுணையா இருந்தது சின்னம்மா குடும்பம் தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. உங்களுக்கு வரலாறு தெரியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க கஷ்டப்படுறாங்களோ நல்லா இருக்காங்களோன்னு தெரியாது. அம்மா வந்து தயவு செய்து இந்த குடும்பத்துல, என் அண்ணன் வீட்டு குடும்பத்துல யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க சம்பந்தமா எதுவுமே என்கிட்ட பேசாதீங்கன்னு முழு விஷயத்த அம்மாட்ட சின்னம்மாட்ட சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சின்னம்மா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த குடும்பம் கஷ்டப்படும் போது அம்மாவுக்கே தெரியாம உதவி பண்ணதான் தீபக் அவர்களுக்கு படிக்க வச்சது, முழு செலவு, அவருடைய முழு செலவு அப்படின்னு அவர் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அத்தனையும் சின்னம்மா அம்மாவுக்கு தெரியாம கொடுத்துருக்காங்க. தீபக் செஞ்சாங்க ஜெயலலிதாவுக்கு தெரியாம உங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல இப்ப இவங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப நான் என்ன, அம்மா இறப்புக்கு பிறகும் தீபக் அவர்கள் சின்னம்மா அவர்களை எந்த அளவுக்கு மரியாதையாக வைத்திருந்தார், இன்னும் மரியாதையாக வச்சிருக்கிறாரு. அவர் வந்து மனசுல நடந்த விஷயங்களை நினைச்சு பார்க்கறாரு. தீபாவக தான் மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும் நம்ம. ஆதாரம் இதுக்கு நான் என்ன சொல்றேன், இதை சொல்றதே எங்களுக்கு சங்கடமா இருக்கு. தீபக் செஞ்சதை சொல்லி காமிக்கிறது மிகப்பெரிய சங்கடம். அப்படின்ற பொழுது அம்மா அவர்களால் ஒதுக்கி வச்ச அந்த அண்ணன் வீட்டு குடும்பமே வந்து உள்ள வயசுக்காரங்களுக்குள்ள வரக்கூடாது, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. நான் முதலமைச்சரா இருக்கிற போது யாரும் என் பேரை வச்சு எதுவுமே நீங்க எந்த உதவி எங்கேயும் நாடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டு வச்சிருந்தாங்க. அது இருந்தும் கூட ரகசியமாக தீபா அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் முழுக்க முழுக்க ஒரு உதவிக்கரம் நீட்டி இருந்தாங்க சின்னம்மா அவங்க. பல முறை அம்மாவோட கெஞ்சி கதறி கூட தீபா அவங்க திருமணம் முடிக்காததுக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. தீபா அவர்களை திருமணம் முடிக்காததுக்கு முன்னாடி, அவங்க வந்து திருமணம் முடிச்சிருக்காங்கல்ல, திருமணம் முடிக்காததுக்கு முன்னாடி அந்த பருவ காலத்துல வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கும் பிரச்சனை தான், ஏன் இங்க இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் அவருடைய நட்பு, சின்னம்மா அவர்களுடைய நட்பு அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நாடு தெரியும். அது வந்து இன்னைக்கு சகோதரி அவர்கள் கொச்சைப்படுத்தி எங்க குடும்பத்தை பிரிச்சாடிட்டாங்க, இன்னும் பல விஷயங்கள்ல குற்றச்சாட்டு கூடியிருக்காங்க. தீபா சொல்றாங்க, எங்களோட அப்பா அதாவது ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் உள்ள வந்தப்பே வந்து உள்ள விடல, அதுக்கு காரணம் சசிகலா குடும்பம் தான். சசிகலா குடும்பமும் நடராஜனும், அவங்க கணவர் நடராஜன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நாங்க வந்து இது சண்டை ஏற்பட்டெல்லாம் பிரியல, சும்மா ஒரு சின்ன குடும்ப மனஸ்தாபம் வந்துச்சு. எங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருந்தாரு, அந்த நேரத்துல வந்து சரி ஓகே தனித்தனியா இருக்கலாம்னு போனோம். ஆனா ஒரு கடத்துல எங்களை நிரந்தரமா பிரிச்சது வந்து சசிகலா குடும்பம் தான். எங்களை மட்டும் இல்ல, ஜெயலலிதாவோட நண்பர்கள் யாரையுமே அவங்களோட நெருங்க விடாம பாத்துக்கிட்டாங்க, ஒரு வளையத்தை வந்து இவங்களே அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காணத்தை கொடுக்கிற போது வாயை துறக்கிற குதிரை, கடுவாளத்தை கொடுக்கிற போது வாயை மூடிக்கிறோம். அது மாதிரி வருமானம் இருக்கும் பொழுது, அவங்க திரையுலகத்துல சிறப்பா போகும் பொழுது, நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, அன்னைக்கு இவங்களை வச்சு யூஸ் பண்ண இந்த குடும்பம் அரசியலுக்கு வந்தோடனே ஆபத்துகள் நிறைய வருது, பண விரயங்கள் நிறைய வருது. அப்படியே ஒதுங்கி போன இந்த குடும்பம் அன்னைக்கு உறுதுணையா இருந்தது யாரு? அம்மா திருமதி சசிகலா அம்மா சின்னம்மா அவங்களுடைய குடும்பம் தானே, நடராஜனுடைய குடும்பம் தானே. அது வந்து நாடறிஞ்ச விஷயம் தானே. இப்ப தீபா இன்னைக்கு மாத்தி பேசுறாப்புல மக்கள் ஏத்துக்குருவாங்களான்னு கேட்கிறேன் நான். சகோதரி அவர்கள் இன்னைக்கு எதனால மாத்தி பேசுறீங்க, யாருடைய தூண்டுதனால மாத்தி பேசுறீங்கன்னு அது உங்க மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டு இருக்காங்க சின்னம்மா அவங்கன்றது அந்த சகோதரிக்கு மட்டும் தான் தெரியும். ஒழிய இதை நான் சொன்னாலும் நீங்க நம்ப போற ஆதாரம் கேட்கறீங்க. கொடுக்குற உதவிக்கு ஆதாரம் என்ன? உதவிக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி இருக்கும் பொழுது அம்மா தான் நிரந்தரமாவே இங்க வரக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆபத்து வரும்போது எல்லா விஷயத்திலும் சின்னமா இருந்திருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்து கருணாநிதி குடும்பத்தை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பிராமண வீட்டு பெண், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க, ஒரு பிராமண வீட்டு பெண், ஒரு கருணாநிதி குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்தை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா எவ்வளவு இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த இன்னல்கெல்லாம் பாதுகாப்பு வளையம் யாரு? சின்னம்மா குடும்பம் தானே. அன்னைக்கு எங்க போனாங்க? அண்ணன் விட்டார்கள். இது தீபாவுடைய தம்பி எல்லாமே அவங்க சொந்த பந்தங்கள் எங்க போனாங்க? இன்னைக்கு அம்மா இறந்த பிறகு தானே தீபான்ற ஒரு பெண்மணியே தெரிய வரும் உங்களுக்கு. அதான் சொல்றாங்க, என்னை தூக்கி வளர்த்தவங்க ஜெயலலிதாவோட வந்து அவ்வளவு நட்பா எங்க குடும்பம் இருந்துச்சு, அதை பிரிச்சதே சசிகலா தான். ஜெயலலிதா இறந்தது கூட இன்னும் மர்மமா இருக்கு, அதுக்கு காரணம் சசிகலாவை தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்று வந்து மருத்துவமனை வாசல்ல நான் 75 நாள் காத்திருந்தேன், என்னை பார்க்கவே விடல, முகத்தை கூட பார்க்க விடல. என்னோட தம்பி தீபக்கை மட்டும் விட்டுட்டு என்னை விடல. எங்களுக்குள்ள சண்டையை மூட்டியோட பாக்குறாங்க, எங்களை வந்து பிரிச்சு பார்க்க நினைக்கிறாங்க. தீபக்குக்கும் எனக்கும் சண்டையை மூட்டிட்டு நினைக்கிறதா சசிகலாவோட வேலை, அவனை மட்டும் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. இல்ல சகோதரி அவர்கள், தீபா அவர்கள் வந்து எப்பவும் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சாங்க அம்மா இறப்புக்கு பிறகு. அந்த இயக்கத்துல இருக்கும் பொழுது ஊடக சந்திப்பு எப்படி நடத்துவாங்க, இரவு 1 மணிக்கு நடத்துவாங்க, இல்ல இரவு 12 மணிக்கு நடத்துவாங்க. அப்படி எந்த நேரத்துல ஒரு மைண்ட் செட் இல்லாத ஒரு பெண்மணியா தான் அவங்கள பாக்குறேன் நானு. ஏன்னா தீபக்கு உதவி செஞ்சுட்டு தீபாவுக்கு உதவி செய்யாம இருந்திருப்பாங்களா? எல்லாமே அம்மாவுடைய சொந்த பந்தங்கள், ரத்த சொந்தங்கள் தானே. அப்ப எல்லாருக்கும் தெரியும் தீபா அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கே என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணாங்க. அம்மாவுக்கு தெரியாம
ஏன்னா நம்ம இருக்கிறதுனால நம்ம தான் பிரிச்சாடுறோம் அப்படின்ற இந்த இந்த தவறான சொல் வெளியில வரக்கூடாதுன்றத. ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு அவங்க ஒரு அரசியலுக்காக பேசுறாங்க, சின்னம்மா மேல ஒரு அவச்சொல் சொல்லணும், பழிச்சொல் சொல்லணும் சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு காலகட்டத்திலும் அதிமுக தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, தீபா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு செவி சாய்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல உங்களுக்கே தெரியும் அந்த மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்தப்பவும் சரி, அந்த மரணம் அடைஞ்சப்பவும் சரி, தீபா வந்து போராடினது, முகத்தை பார்க்கணும்னு கேட்டது, அது வந்து மீடியால அந்த அளவுக்கு வெளில வந்துச்சு. ஏன் வந்து சொந்த ஜெயலலிதா அவர்களோட சொந்த அண்ணன் பொண்ணு அவங்களோட முகத்தை பார்க்கறதுல என்ன பிரச்சனை, சசிகலா அவர்கள் ஏன் தடுத்தாங்கன்ற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கத்தானே செய்யுது. தீபா பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரியான பார்ப்பாங்க யாரா இருந்தாலும். இல்ல ஒரே விஷயம் நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி தீபா எந்த எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க முகச்சாடு எப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அன்னைக்குதான் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி அம்மாவுடைய அந்த மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது தான் தெரியும் வைங்களேன். ஆனா தீபக்கு அந்த அழைப்பு இருந்துச்சு, தீபக்கு போய் பார்த்தாரு. ஏன் தீபாவை விடல? என்ன காரணம்? அவங்க விரும்பல. அத அத சின்னம்மா சொல்லி பாக்குறாங்க. அவங்க வந்து வெளியே நிக்கிறாங்க. இல்ல இல்ல என்னை பார்க்க வேணாம், அவங்க யாருமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற போது அம்மா விருப்பப்பட்டாதான் பார்க்க முடியும். இப்ப அமைச்சர்களே வரிசை கட்டி நின்றாங்க அன்னைக்கு, பார்க்க முடியல. அப்படின்ற போது நான் இந்த கோலத்துல நான் யாரையும் பார்க்க விரும்பலன்றத எல்லாருக்கும் தெரியும். யாருமே பார்க்கல. சரிங்க சார், நீங்க சொல்றதை வச்சுக்கோங்க. மருத்துவமனையில் இருந்தப்ப ஜெயலலிதா அவர்கள் விரும்பல தீபாவை, அதனால வந்து உள்ள அனுமதிக்கலன்னு வச்சுக்கலாம். இறந்ததுக்கு பின்னாடி ஒரே ஒரு தடவை முகத்தை பாத்துக்கிறேன்னு கேட்டேன், அது கூட என்னை விடல. என்னோட தம்பியை மட்டும் கையில எடுத்துட்டு என்னை வந்து விலக்கி வச்சாங்க. எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை ஊட்டினதே அவங்க தான். எங்க 2 பேர்த்த பத்தி தப்பு தப்பா ஜெயலலிதா சொன்னாங்க. கட்சியையும் சொத்தையும் அபகரிக்கணும்ன்றதான் சசிகலாவோட எண்ணம், திட்டம் அப்படின்றாங்க. இல்ல இல்ல நீ கட்சியும் சொத்தையும் அபகரிக்கணும்னா நான் அந்த போயஸ் கார்டனுக்குள்ள தீபா அவர்கள் வரவே முடியாது. அது 1008 வேலைகள் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அம்மா அவங்களுக்கு இல்லாத சொத்தா? சின்னம்மா அவங்களுக்கு இல்லாத சொத்தா? அவங்க எல்லாம் ரோட்ல தெரிஞ்சு வந்தவங்களா? இல்லையே. அதானே சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, வீடியோ கேசட் வித்தவங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காங்கன்னா எப்படி அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஒரு முதலமைச்சர் தலைமையிலே திருமணம் முடித்தவர் தான் திரு நடராஜன் அவர்கள், சின்னம்மா அவங்களை. அப்ப ஒரு பாரம்பரியமான ஒரு விவசாயம் பண்ணையம் பண்ணி பொழைச்ச குடும்பத்துலதான் 2 குடும்பமே கேசட் வித்து பொழைக்கல. ஏதோ சிங்கப்பூர் போறாங்க, ஒரு வீடியோ, அன்னைக்கு வீடியோ கேமரான்னு சொன்னாலே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு படத்தை வீடியோ எடுக்கிறது, அதை போட்டு பாக்குறது. அன்னைக்கு அபூர்வமான ஒரு அந்த பொருளை வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வரும்போது அதை வச்சு அம்மாவுடைய அந்த பேச்சை எடுக்கிறாங்க. எடுத்து அதை டிவியில போட்டு காமிக்கிற போது அப்ப எல்லாம் என்னுடைய பேச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், என் கூட உறுதுணையா இருக்குன்னு அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே என்ன சொல்றாங்க, நீங்க கூட இருங்க, அம்மாவுக்கு பாதுகாப்பா இருங்க, அம்முக்கு பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வீடியோ கேசட் வித்து தான் அவங்க பொழப்பு நடத்துனாங்கன்னா அது சின்னம்மாவோட குடும்பத்தினுடைய வரலாறை தோண்டி பார்த்தா தெரியும். அவங்க வீடியோ கேசட் வித்தாங்களா இல்ல ஆடியோ கேசட் வித்தாங்களா? அவங்க பரம்பரையா பண்ணையம் பண்ணி பொழைச்சவங்க. இன்னும் அவங்களுடைய பூர்வீக சொத்து கிடக்கு, மன்னார்குடியில கிடக்கு, தஞ்சை மாவட்டத்தில் கிடக்கு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இல்ல சசிகலா எந்த தப்புமே பண்ணலன்னா எதற்காக ஜெயலலிதா சசிகலா ஒதுக்கி வச்சாங்க, சசிகலா குடும்பத்தினர் வந்து எதுக்காக ஜெயில அடைச்சாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல ஒரு விஷயம் நிறைய கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்கள் போகுது. சின்னம்மா குடும்பத்தை ஒதுக்க வைக்க காரணமே என்னன்னா நிறைய குழப்பங்கள் போகும்போது அப்ப சின்னம்மாவை பத்தி குறை கூறக்கூடியவங்க எப்படிப்பட்ட மனுஷங்க, சின்னம்மாவை பத்தி தவறா சொல்றவங்க எப்படிப்பட்ட மனுஷங்கன்னா அம்மாவுக்கு தெரியும். நீ கொஞ்ச நாளைக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன், அதுக்குள்ள இவங்க என்ன கேம் நடத்துறாங்கன்றது அதை பாக்குறதுக்காகத்தான் சின்னம்மாவுக்குள்ளேயே அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சாங்க. அப்புறம் ஏன் சின்னம்மாவை கூப்பிட்டு மறுபடியும் வச்சுக்கிட்டாங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சின்னம்மா தான் முழுக்க நம்பிக்கையாக இருந்து பலமுறையே அவங்க முதலமைச்சர் ஆகக்கூடிய காரணகர்த்தா அவங்க தான். அப்ப அவங்களை எப்படி ஒதுக்கி வச்சிருவாங்க? மரணத்திலையும் சந்தேகம் இருக்குன்றாங்க. ஜெயலலிதா மரணத்திலையும் சந்தேகம் இருக்குன்றதா உங்களோட பேச்சுள்ள துணியில நமக்கு வெளிப்படுது. அது ஏற்கனவே தர்ம யுத்தம் நடத்தினாரு, ஆறுமுகசாமி விசாரணை அமைக்கப்பட்டதில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன சொல்ல விரும்புறீங்க? அது இன்னும் பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்கு. இல்ல ஒரே விஷயம், சகோதரி தீபா அவர்களுக்கு மறுபடியும் ஒன் இந்தியா வாயிலாக அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தான் சொல்ல வரேன். உங்களை நாங்க மதிக்கிறோம், கண்டிப்பா அம்மாவுடைய ரத்தனால உங்களை நாங்க மதிக்கிறோம். உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களை வெளிப்படுத்துறதுக்காக நீங்க அடுத்தவன் பேச்சை கேட்டு இந்த அதிமுகவை கூறு போடக்கூடிய நபர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க ஏதோ ஒண்ணு ஊடகத்துல நீங்க பேசுறதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க பேசுறது எல்லாம் ஆதாரமற்றது, அது நடக்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. அம்மா வந்து அப்போலா மருத்துவமனையில் இருக்கிற பொழுது எவ்வளவு பாதுகாப்பா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எங்கெங்க மருத்துவர்களை வந்தாங்க, லண்டன்ல இருந்து மருத்துவர்களை வர வச்சுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். ஆனா காலத்தின் சூழ்நிலை அம்மாவை அந்த ஆண்டை எடுத்துக்கிட்டான். அதுலயும் அந்த மரணத்தையும் கொச்சப்படுத்துறது, சின்னம்மா அவர்களையும் கொச்சப்படுத்துறது மிகப்பெரிய தவறு. சகோதரிக்கு மறுபடியும் சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கிற பொழுது, அம்மா அரசியலுக்கு வரும்பொழுது உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை தகுந்து உங்களுக்கு எவ்வளவு உதவிகள் அம்மாவுக்கு தெரியாம செஞ்சிருப்பாங்க சின்னம்மா. இதை முதல்ல நீங்க புரிஞ்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். அதுதான் சொல்லுவேன்.
நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கல, அதாவது தீபாவோட அப்பா அம்மாவோட செயல்பாடு பிடிக்கல. ஜெயலலிதா வந்து பணம் இருக்க வரைக்கும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க, பணம் வந்து இல்ல அரசியலுக்கு வந்தோன்னா ஆபத்துனோட அவங்க ஒதுங்கி ஓடிட்டாங்க அப்படின்றீங்க. ஜெயலலிதாவுக்கு ஒருவேளை கோபம் இருந்தா கூட தீபாவோட அம்மா அப்பா மேல இருக்கணும். நீங்க சொல்ற கூற்றுப்படி பார்த்தா கூட தீபா மேலேயோ தீபக் மேலேயோ ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன கோபம் இருக்க போகுது? எப்படி பார்த்தாலும் அண்ணன் பொண்ணு அண்ணன் பையன் அப்படி இருக்கப்ப அவங்கள ஏன் வந்து ஜெயலலிதா அவர்கள் வெறுக்கணும்? இது வந்து ஒரு பொய்யான கூற்றா தெரியலையா? இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டோட்டலாவே வந்து தீபக் வந்து தீபக் இருக்கிறாருன்னா தீபக்கும் வந்து அதே போல தீபா அவர்களும் சேர்ந்து அம்மாவுடைய பேச்ச கேட்கல அவங்க. எப்படி தாய் தகப்பனார் இவங்களை எப்படி வசப்படுத்தி வச்சு இவங்களை வச்சு பணத்தை உண்டு பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து தன்னிச்சையா திருமணம் முடித்தது வந்து நல்லா புரிஞ்சுக்க. தீபா திருமணம் செஞ்சிருக்கிறது அவருடைய சமுதாயத்திலேயா அவருடைய வளமுறையான்னு தெரியாது. அப்ப பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு, அதனாலதான் ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்க. இப்ப தீபக்கும் தீபாவும் ஏன் கூட வைக்கல? ஏன்னா அம்மா நினைச்சா வைக்க கூடாதா? ஏன் ஒரு முதலமைச்சரா இருக்கிறாங்க, கட்சியோட பொதுச்செயலா இருக்காங்க, சின்னம்மா எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதுதான் இங்க யாருமே என்னுடைய சொந்த பந்தங்கள் வரக்கூடிய, எனக்கு ஆபத்தா இருக்கும்போது எனக்கு பிரச்சனை வரும்போது யாரு என் கூட நின்று தன்னை அர்ப்பணிச்சு நிக்கிறாங்களோ அவங்கதான் என்னுடைய உறவு, என்னோட ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அத மீறி அம்மா வந்து சின்னம்மா வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வர முடியாது. அதனால வெளியில இருங்கப்பா, உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நான் தர்றேன், அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு உதவி பண்ணாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் திருமணம் பிரச்சனை தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து சசிகலாவோட செட்டப் தான். ஒரு ஜோசியர் மூலமா இப்படி வந்து சசிகலா வந்து ஜெயலலிதாட்ட சொல்ல வச்சு அப்படிதான் வந்து சுதாகரன் வந்து தத்தெடுக்கப்பட்டார். அப்படி ஜெயலலிதாவோட பேர் கெட்டு போக காரணமே வந்து சசிகலா தான். தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து வேற வேற வழியில வந்து எப்படி தான் உள்ள கொண்டு வரணுமோ அந்த வழிகளை வந்து சசிகலா செஞ்சாங்க. ஒரு ஜோசியர் மூலமா ஒரு பொய்யான தகவலை வந்து ஜெயலலிதாட்ட சொல்லி இது நடந்துச்சு அப்படின்றாங்க. தீபா அதுக்கு என்ன சொல்ல இல்ல விரும்புறீங்க? இல்ல தீபா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அன்னைக்கே அம்மா வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துறவங்க, ஒரு கட்சியை நடத்துறவங்க, அவங்களுக்கு தெரியாதா இதை செஞ்சா தப்பு இதை செஞ்சா ரைட்டு அவங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தீபா சொல்றாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைய சூழ்நிலை யாரு பாசம் காமிக்கிறாங்க, யார் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்காங்க, அவங்கதான் என் பிள்ளைய, நீ தான் எனக்கு அம்மா, அப்படி அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே அரவணைப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தயாரா நிப்பாங்க. நிக்க போய்தான் என் மகனா தத்தெடுத்து அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. யாரு? சுதாகரனுக்கு. அதான உண்மை. அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் சுதாகரன் தவறான பாதையில போனார், பரப்பாமுறை எழுதி கொடுத்துட்டாங்க. எப்ப உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, கோர்ட்ல அவங்க போட்டு எடுத்துட்டாங்க, நீ என் வாரிசு கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவர் போற போக்கு சரியில்லாம இருந்துச்சு, அவ்வளவுதான். இது தவறு அப்படின்னு ஜெயலலிதா அவர்களே ஒப்புக்கிறாங்க. 1991 96 ஆட்சி மாற்றதுக்கு காரணம், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றதுக்கு காரணமே அந்த வளர்ப்பு மகன் திருமணம் தான் சொல்லப்படுது. இப்படி ஏதோ ஒரு வகையில ஜெயலலிதாவோட வீழ்ச்சிக்கும் சசிகலா குடும்பம் காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல? இல்ல, வீழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க சின்னம்மா குடும்பம் காரணம் என்பதுதான் தவறு. முழுக்க முழுக்க அம்மா அவர்களை முழுக்க முழுக்க அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக்கி அவங்கள 3 முறை முதலமைச்சராக்கிய முழுக்கிய பங்கு சின்னம்மாவுக்கு இருக்கு, சின்னம்மா குடும்பத்துக்கு இருக்கு. ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம் அந்த உறவினர்கள் வழியில, அதுதான் ஒழிய ஆட்சி மாற்றம் என்பது தமிழக மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு. அதுக்காக வேண்டி வளர்ப்பு மகனுக்கு திருமணம் முடிச்சாங்க, அதனாலதான் மக்களே முழுக்க ஆதரிக்கணும் என்பது அது மிகப்பெரிய தவறு. மொத்தத்துல இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? தீபா வந்து யாரோ பயன்படுத்துறாங்க, அதிமுக எதிரானவர்கள் அப்படின்றீங்க. யார் பயன்படுத்துறா? நீங்க சொல்ற மாதிரி தான் யார் பயன்படுத்துறா? இல்ல, பொதுவாவே வந்து தீபாவை வந்து அவ பயன்படுத்துறது அதிமுக கூட முன்னாள் அமைச்சர்கள் யாராவது அவங்க போனை போட்டு பேசி இது மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுப்பா, இது மாதிரி ஒண்ணு சொல்லுப்பா, இப்ப இந்த அளவுக்கு நாங்க கட்சி எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவங்க உள்ள வரவிடாத செய்யணும்னா இந்த விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க நினைக்கிறேன். அது யாரு நம்ம பேரை குறிப்பிட விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் தான் அதை செய்ய வைக்கிறாங்கன்றீங்க, முன்னாள் அமைச்சர்களோ? கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் இல்ல. வேற யார் செய்ய போறா? அதனால இதனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், அதே போல தீபா அவர்களுக்கு உள்மனசுக்கும் தெரியும், தீபக் அவர்களுக்கும் தெரியும், அவரோட உறவினர் அத்தனை பேருக்கும் தெரியும். சின்னம்மா இருக்க போய்தான் அம்மா அவர்கள் இல்லைன்னா இந்த அம்மாவுடைய உறவினர்கள் என்னைக்கே வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. இவங்க தான் வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா பணத்துக்காக பயன்படுத்தினாங்க, அம்மா அவர்களை பணத்துக்காக பயன்படுத்தின கூட்டம் தான் அம்மாவுடைய உறவினர் கூட்டம். அதனாலதான் என் மூஞ்சல் யாரும் முழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆபத்து வரும்போது விளைவிக்கிறது, பிரச்சனை வரும்போது விளைவிக்கிறது, லாபகரமா வந்தா வீட்டுல வந்து நிக்கிறது. இது என்ன உறவு? இது என்ன உறவு? இது இந்த உறவே தேவையில்லையே. எனக்கு இவங்க தான் உறவுன்னு வச்சிருந்தாங்க. நாட்டுக்கே தெரியும். ஜெயலலிதாவோட நினைவு நாளுக்கு வந்து நான் எல்லா தரப்பையும் கூப்பிட்டேன், இபிஎஸ் தரப்பையும் கூப்பிட்டேன், ஓபிஎஸ் தரப்பையும் கூப்பிட்டேன், பல்வேறு கட்சியில இருந்து கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. இபிஎஸ் தரப்புல இருந்து யாருமே வரல, யாரும் போகல அப்படின்னு வருத்தமும் படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து எடப்பாடி ஆட்கள் தான் தீபாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற கூற்று வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே.
இல்ல எடப்பாடி தரப்பு தீபா கூப்பிட்டோடனே போறதுக்கு அவங்க என்ன, அவங்க எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டா தான் அவங்க போக போறாங்க. எடப்பாடி தரப்பு தீபா கூப்பிட்ட உடனே எப்படி போவாங்க? அவங்க அவங்க அம்மாவுடைய அந்த நினைவிடத்துக்கு போறாங்க, வராங்க, தனித்தனியா போறாங்க. அம்மாவும் போயிருக்கிறாங்க, எல்லாரும் போயிருக்கிறாங்க. இப்ப தீபா அவர்கள் அழைத்தோடனே எப்படி போக முடியும்? தீபா வந்து உறவினர் அடிப்படையில் இருக்காங்க, சொத்தை வாங்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் பேச்சு. எனக்கு இந்த ரத்த சொந்தம், இந்த சொத்து எனக்கு தான் வேணும்னா அந்த போயஸ்காரன் இருக்கிறார். அதுக்காண்டி அவங்க சொன்னோடனே அதிமுக முன்னாள் அமைச்சர்களோ தொண்டர்களோ பின்னாடி போயிடுவாங்களா? அது போக மாட்டாங்கல்ல. இல்ல அதான் அப்படி போகல. அப்படி போகாதப்ப எடப்பாடி ஆட்கள் சொல்லிதான் தீபா பேசுறாங்கன்னு சொல்றீங்களே, அது மட்டும் எப்படி சரின்னு கேக்குறேன் நான். இல்ல இல்ல, அது இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல. நீங்க முதல்ல நீங்க அவங்க அவங்க மேல குற்றச்சாட்டை அடுக்குங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசைவார்த்தை காமிப்பாங்க, உங்க கட்சிக்குள்ள உங்களை இழுத்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை தர்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். தீபா அவர்களுக்கு இந்த இப்படி ஒரு ஆசைவார்த்தைகளை காமிக்கலாம். சசிகலா அவர்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம், நான் தான் ஜெயலலிதா வாரிசுன்னு ஒரு 5-6 பேர் கிளம்புனாங்க, இதெல்லாம் வந்து பின்னாடி இருந்து இயக்குனது கூட சசிகலா தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, முழுக்க முழுக்க அவங்க சொல்றதெல்லாம் அது வந்து ஏற்றுக்கிற முடியாத ஒரு குற்றச்சாட்டு. யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு அரசியலுக்கு பேசுதா இல்ல தன்னை வெளிக்கொண்டு வரணும்னு பேசுதான்னு தெரியல அந்த சகோதரி. அவ்வளவுதான் சொல்லுவேன் அவங்களுக்கு. ஏன்னா சின்னம்மா இல்லாட்டி அவங்க தமிழ்நாட்டிலே குடியிருந்திருக்க மாட்டாங்க அம்மா அவங்க. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாரிச்சாங்க. அவங்களுடைய பேச்சாற்றல், அவங்களுடைய அந்த கம்பீரமான பேச்சுக்கு அவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க. அதையெல்லாம் பாதுகாத்து முழுக்க முழுக்க ஒரு ராணுவம் எப்படி இருக்கு நாட்டை அது மாதிரி பாதுகாத்த குடும்பம் தான் சின்னம்மா குடும்பம். ஒரு ராணுவம் மாதிரி நின்று அம்மா முன்னாடி நின்று அம்மாவை சுற்றி வளைச்சு ராணுவம் ஒரு நாட்டை எப்படி பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி தான் அம்மா அவர்களை பாதுகாத்தாங்க. அந்த குடும்பம் தான் இருக்க போய் தான் பலமுறை முதலமைச்சர். இன்று வரைக்கும் அந்த அதிமுக தன்னுடைய குடும்பம் கட்டுப்பாட்டுல வரக்கூடாதுன்னு தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன், நீ முதலமைச்சரா இருந்துக்கப்பா, எப்பா நீ கட்சி வழி நடத்து, நான் அம்மாவுக்காக நான் சிறைக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க. இல்ல நான் அன்னைக்கு சுயநலம் இருந்திருந்தா பிஜேபி என்ன சொல்றதா நான் செய்யறேன், பிஜேபிக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு முதலமைச்சர் ஆகி போயிருப்பாங்கல்ல. யாரு? அம்மா அவங்க, சின்னம்மா அவங்க. இல்ல தினகரனை ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி வச்சதா சொல்லுவாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சோன்னா தினகரன் உள்ள கொண்டு வரப்படுறாரு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இல்ல, தினகரனை ஒதுக்கி வச்சல, ஒதுக்கல வைக்கல. முழுக்க முழுக்க வந்து நான் என்ன சொல்ல வரேன், தினகரன் இருந்தார், இல்லாமலாம் கிடையாது. அம்மா பார்வைக்கு தெரியும், முழுசா ஒதுக்கி வச்சுட்டாங்க. தினகரன் எல்லாமே அம்மாவுடைய அந்த கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. விலக்கி வச்சது ஒரு நாடகம் தான் பார்ப்போம். எல்லாத்தையும் விலக்கி வச்சதுல ஒரு நாடகம் தான். ஏன்னா இந்த அதிமுக எத்தனை துரோகிகள் இருக்காங்க, மூத்த அமைச்சர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவர் இறந்த பிறகும் எத்தனை துரோகிகளை பார்த்தாங்க அவங்க, எத்தனை மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நம்மளுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. சரி, சற்று காலம் அவங்களை ஒதுக்கி வச்சு பார்ப்போம், அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் தான் ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க. மறுபடியும் இணைச்சுக்கிட்டாங்க. இணைச்ச பிறகும் நல்ல நட்பா தான் போய்கிட்டு இருந்துச்சு. தீபா அவர்கள் கூற்றுப்படியே பார்த்தா ஒரு கடந்த 10-15 வருஷமாவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தே ஜெயலலிதா அவர்களை நேரடியாக பார்த்து பேசினது இல்லைன்றது மாதிரி தெரியுது. ஸோ வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் விரும்பி அவங்களை பார்க்க விரும்பல, அவங்களை சந்திக்க விரும்பலன்றீங்களா? அவங்க தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்றீங்களா? அதை வந்து மறுபடியும் சொல்ல விரும்புறேன், சகோதரி தீபா அவர்களை வந்து அந்த குடும்பத்துல யாருமே பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இதை தவறா சொல்லி அந்த அந்த சகோதரியை வந்து நான் தப்பா பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு எதனால பேசுறேன்னு தெரியல. அம்மா அவங்க என்னுடைய உறவினர்கள் யாருமே போயஸ்காரன் வரக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, அதுதான் அவங்க சொல்லுது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தீபா இருக்கிறாங்க, தீபக் இருக்கிறாங்க, அவங்க உறவினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் வரவழைச்சு ஒரு அரசியல இறக்கி ஏதோ ஒரு பொறுப்புகளை கொடுத்துக்கலாமே? இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் மாதிரி தன்னோட உறவினர்களை புறத்தையும் அரசியல்ல பொறுப்புக்கு வந்துக்கலாமே? ஏன் அவங்க ஏன் கூப்பிடல? ஏன்னா நான் வந்து பணம் சம்பாதிக்கிற போது என் கூட வந்த உறவினர்கள், நான் அரசியலுக்கு போனோடனே பணம் இழப்பு வருது, ஆபத்து வருது, அன்னைக்கு யாருன்னு தெரியாது ஒதுக்கிறாங்க. அந்த உறவு எனக்கு தேவையில்லை. எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் யார் என் கூட இருந்து எனக்கு அரணாக இருக்கிறார்கள், அவங்க தான் என் உறவு அப்படின்னு. சின்னம்மா தான் என் உறவு, சின்னம்மா குடும்பம் தான் என் உறவுன்னு சொல்றாங்க. இது அவங்களுடைய விருப்பம். அது தெரியப்படுத்தவே மாட்டாங்க. எங்க ஃபேமிலில இருந்து யார் வந்தாலும் தெரியப்படுத்த மாட்டாங்க, எங்க அப்பாவே வெளில நிக்க வச்சாங்க அப்படின்றாங்க. நான் முன்னாடியே கேட்டதான். அப்படியே ஜெயலலிதா அவர்கள் கோபம் இருந்தாலும் தீபாவோட அப்பா அம்மா மேல இருக்கணும், தீபா மேல என்ன கோபம் இருக்க முடியும்? இல்ல, தீபாவும் எப்படிப்பட்ட பெண்மணி அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் ஒதுக்கி வச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரிய போகுது? ஏன்னா அதுதான் சொன்னேன், ஒரு 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 விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பகலெல்லாம் தூங்கிட்டு இரவு முடிச்சிருப்பாங்களாம். அந்த ஒரு இயக்கம் ஆரம்பிச்ச டயத்துல சொல்லுவாங்க, உங்களை போல ஊடகவியலாளர் இரவு தான் அவங்க வந்து தனியா ஸ்பெஷலா இன்டர்வியூ கொடுப்பாங்க, பகல்ல பேச மாட்டாங்க அப்படின்னு, பகல்ல தூக்கம் அதிகமா தூங்குவாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட பெண்மணி எப்படி இருப்பாங்கன்னு அவங்க தான் அதிகமா எனக்கு பேச விரும்பல. அம்மாவுடைய அந்த ரத்த சொந்தனால எனக்கு பேச வாய் வரல. அதனால தயவு செய்து
தீபா அவர்கள் எதனால இப்படி பேசுறீங்க, தவறான கருத்துக்களை ஊடகத்துல சொல்றீங்க, இத மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. உங்க மனசே உங்களை ஏத்துக்கிறாது. நீங்க பேசுறத உங்க மனசே ஏத்துக்கிறாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். தீபா அவர்கள் சொல்றது ஒரு புறம். தொடர்ச்சியாவே பார்த்தீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு தருணங்கள்ல சசிகலா பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள பொதுவெளியிலேயே பகிர்ந்திருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப, சசிகலா அவர்கள் இருந்தப்ப வந்து ஒரு மாசமும் வந்து கட்டிங் கரெக்ட்டா அனுப்பணும். இப்ப எந்த தொல்லையும் இல்ல அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. ஜெயக்குமார் வந்து என்னோட வீழ்ச்சிக்கு காரணம் வந்து என்னைய வந்து ஒதுக்க நினைச்சது சசிகலா குடும்பம் தானே பேசியிருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் நேத்து கூட ஒரு பேட்டியில வந்து என்னோட அரசியல் வீழ்ச்சிக்கு காரணம் வந்து சசிகலா குடும்பம் தான். அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைச்சது வந்து கடவுளோட ஆசி அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாவே வந்து ஜெயலலிதா ஒரு பிடியில வந்து சசிகலா வச்சிருந்தாங்க. அதிமுக வந்து தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஜெயலலிதாவோட சொத்துக்களை அபகரிக்க பார்த்தாங்க. எல்லாத்தையும் தன்மைப்படுத்த பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பொதுவில் இருக்கத்தானே செய்யுது. இல்ல ஒரு விஷயம், நட்டு கலந்த போனவன், மெண்டலானவன், ஆகாதவன், தொண்டர்களால் ஏத்துக்கிறாதவன், தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், மக்களால் தொகுதியால் புறக்கணிக்கப்பட்டவன் எல்லாம் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லுவேன். திண்டுக்கல் சீனிவாசன் நட்டு கலந்து போனான். அதே போல நத்தம் விஸ்வநாதன் தொண்டர்களால் அவருடைய தொகுதி மக்களால் ஒதுக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனுஷங்க எல்லாம் இன்னைக்கு அம்மாவை பார்த்து ஒரு அவச்சொல் சொல்லி பழிச்சொல் சொல்றாங்கன்னா மக்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களை எல்லாம் அடையாளப்படுத்துறது அவங்கதான், சின்னம்மா தான். இன்னைக்கு வந்துகிட்டு கட்டிங்கி கொடுக்கலாட்டி விட மாட்டாங்க, இன்னைக்கு நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம், அதர் இதெல்லாம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதுக்கு அது எங்களுக்கு அச்சமா இருக்கு. அவரை நினைக்கிற பொழுது எங்களுக்கே வெக்கமா இருக்கு. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்த ஒரு மூத்த அமைச்சர் இப்படி எல்லாம் பேசுறாரு. இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு, மேடையில் ஏறி தவறுதலா பேசுவாரு. அடுத்த முறை ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட உளறுவாயம் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், அதிமுக தொண்டர்களும் சரி, அதிமுக ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, சின்னம்மா அவர்களை இதுவரைக்கும் தவறாக எந்த இடத்திலும் சொல்லல. இந்த சந்தர்ப்பவாதி முன்னாள் அமைச்சர்கள் வேண்டாம் சொல்லலாம். அதை வச்சு தீபா அவர்கள் அவருடைய இது போன்ற சந்தர்ப்பவாதிகள் பேச்ச கேட்டு ஊடகத்துல பேட்டி அளிப்பது அது எங்களுக்கு என்னவோ அது நல்லதா தெரியல. சகோதரி இன்னும் மதிக்கிறோம். சின்னம்மா அவர்களை சொல்லிதான் தாம் பெரிய ஆளாகணும், தமிழ்நாட்டில் நம்ம மூஞ்சியை காமிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா இது ஒரு காலகட்டத்திலும் யாரும் செவிசாய்க்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அவங்களுடைய பேச்சுக்கு அவங்களுடைய அந்த கருத்தை செவிசாய்க்க மாட்டாங்க. என்ன சார், என்ன முடிவு? சசிகலாவோட முடிவு என்ன? ஒருங்கிணைப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேர்தலும் நெருங்க போகுது. சசிகலாவால் அவங்க தான் வளர்த்து விடப்பட்டாங்க. அவங்க தான் பல்வேறு அமைச்சரோட வளர்ச்சிக்கு காரணம். அவங்க தான் சீட்டு கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல பல பேர் வந்து இப்படி சொல்லப்படுறாங்க. ஆனால் யாருமே சசிகலா பின்னாடி இன்னைக்கு வர தயாராக இல்லை. எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல யாருமே வர தயார் இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன், தொண்டர்கள் வர தயாரா இருக்கிறாங்க, பொதுமக்கள் ஆதரிக்க தயாரா இருக்கும் போது தேர்தலுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன், சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு ஒரு எதிர்கட்சிக்கோ முன்னாள் ஆண்ட கட்சிக்கோ முக்கியமான தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபடாவிட்டால் என்ன நிலைமையாகும்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், அதே போல அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் தெரியும், அதே போல தினகரனுக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஒன்றுபடாட்டி எதுவுமே செய்ய முடியாது. ஆக ஒன்றுபடுத்தக்கூடிய முக்கியமான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த நட்டு கண்டவன் 4 பேர் பேசுவான், அதை காதுல வாங்க மாட்டாங்க சின்னம்மா. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் அதுதான் நடுக்காட்டுல நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள பாதுகாக்கணும். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அரியணையில் அமர வைக்கணும், அது அதிகாரத்தில் கொண்டு வரணும். அது யார் வேணாலும் முதலமைச்சர் வந்துட்டு போட்டோம். எங்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஒன்றுபட வேண்டும். அதுக்கு உண்டான வேலைகள் சின்னம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் கண்டிப்பா ஒன்றுபட்ட அதிமுகவின் புரட்சி தலைவி சின்னம்மா புரட்சி தலைவி சின்னம்மா ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாறுவாங்க. கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல் அவங்க வகிக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். ஆகவே கண்டிப்பா கூடிய விரைவில் அதுக்குண்டான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. பாஜக ஆசையோடு இருக்க ஓபிஎஸ் டிடிவியே சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி வந்து பிடிவாதமா இருக்காரு. சசிகலாவுக்கு வந்து யாரோட சப்போர்ட்டுமே இருக்க மாதிரி தெரியல. பாஜகவோட சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல, அதிமுக முன்னாள் அமைச்சர் சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல. நீங்க சொல்ற மாதிரி தொண்டர்கள் பொதுமக்கள் நீங்களா சொல்லிக்கிட்டா கூட எந்த பிடியுமே இல்லாம இருக்காங்க சசிகலா. நடுக்காட்டுல இருக்கிறது மாதிரி யாருன்னு பார்த்தா சசிகலா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். சோ எங்க போய் ஒரே ஒரு விஷயம், இல்ல உங்க பார்வைக்கு வேண்டாம் அப்படி தெரியலாம். நான் என்ன சொல்ல வரேன், சின்னம்மா அவங்க வந்து சின்னத்துக்கு எதிராக இது வரைக்கும் வேலை செய்யல. அதே போல முன்னாள் அமைச்சருக்கு எதிராக எதுவுமே பேசுற காரணம் என்னன்னா, கட்சியை ஒண்ணு சேர்க்கணும். அண்ணன் தினகரன் மாதிரி ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணணும், அண்ணன் ஓபிஎஸ் மாதிரி ஒரு குழு உண்டு பண்ணணும், அவங்க உண்டு பண்ணல. எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும்னு இருக்கிறாங்க. அதனால எங்க பின்னாடி ஆள் இருக்காங்க இல்லையான்ற நிறைய ட்ரிப் காமிச்சிருக்கோம். நாங்க அம்மாவுடைய புரட்சி பயணத்தில் பார்த்திருப்பீங்க. அதே போல அம்மாவுடைய அந்த பிறந்த நாள் அன்னைக்கு உசிலம்பட்டியில லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க, அதையும் பார்த்திருப்பீங்க. எங்க போனாலும் சின்னம்மாவை தன்னிச்சே வரக்கூடிய தொண்டர்கள் வர்றாங்க. நாங்க கூட்டம் கூட்டி ஒரு மாநாடு நடத்தி பெருசா ஒண்ணு காமிக்க வேண்டாம். ஏன்னா தொண்டர்கள் பூராமே எங்க தொண்டர்கள், அவங்கள வந்து மெனக்கெடுத்து அவசியமே கிடையாது. ஆனா ஒன்றுபடாம வேலை செய்ய மாட்டாங்க. சின்னம்மா தலைமை ஏற்காம, சின்னம்மாவை கட்சிக்குள்ள இணைக்காம
என்ன எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் யாருடைய தயவு இருந்தாலும் அதிமுக வெற்றி பெற முடியாது. அது எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாது எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மாவுடைய ஆதரவு இல்லாமல், சின்னம்மாவுடைய தலைமை இல்லாமல், ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இனிமேல் வர முடியாது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா திடீர்னு நான் அரசியலேருந்து விலகுறேன்னு அறிக்கை விட்டாங்க. ஸோ போகிற போக்க பார்த்தா 2026 தேர்தலுக்கு முன்னாடி திரும்ப ஒரு அதே மாதிரி ஒரு அறிக்கை வேணா வரலாம், அதை தாண்டி ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்றாங்க. ஒரு காலத்துல நீங்க நினைக்கிற தப்பு. அன்றைய சூழ்நிலையில எதனால ஒதுங்கி இருந்தாங்க, எதனால ஒதுங்கி அவங்க வந்து கோயில் குளமா போயிட்டு அதிமுக ஆட்சிக்கு அன்னைக்கும் கூட நல்ல எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி 144 தடை உத்தரவு போட்டு நீங்க அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு சின்னம்மாவை எவ்வளவு முடக்கடி பண்ணாலும் அவங்க நல்ல எண்ணத்தோடு அதிமுக வெற்றி வரணும், ரெட்டை சின்ன வெற்றி வரணும் கோயிலா போய் சாமி கும்பிட்டாங்க ஒதுங்கி இருந்தாலும் கூட. இந்த முறை அந்த மாதிரி ஆகாது. கண்டிப்பா சின்னம்மாவுடைய ஆதரவு இல்லாமல் அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பில்லை. சின்னம்மாவை இணைக்கணும், தினகரனை இணைக்கணும், ஓபிஎஸ் இணைக்கணும். இணைச்சு ஒருங்கிணைந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சா கண்டிப்பா திமுகவை இழுத்தலாம். இல்ல எடப்பாடி மட்டும் இருந்தா போதும், தினகரன் மட்டும் இருந்தா போதும், ஓபிஎஸ் மட்டும் இருந்தா போதும்னா நடக்காது. வாக்களிக்க மாட்டான் பொதுமக்கள். நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு பயன்படுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி ஜெகதீஷ், நன்றி. அடிக்கிற வெயிலில மண்ணை வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் மெகா சேல். Summer sale, chill out sale, சென்னை சில்க்ஸ் மெகா சேல். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்